காமராஜரோட கம்பேர் பண்ண வேண்டாம். பட் கண்டிப்பாக தமிழக மக்கள் இதுவரை யாருக்கும் கொடுக்காத அளவுக்கு எந்த கூட்டணியும் இல்லாம 35% ஆதரவு கொடுத்திருக்காங்க. மக்கள் இவரை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆனா அதுக்கப்புறம் நடந்ததை பாருங்க. இவரை வரவிடக்கூடாது. விஜய் நடுவில் ஒரு சின்ன தவறு என்ன பண்ணிட்டாருன்னா, கவர்னருக்கு கொடுத்த லெட்டர்ல தனிப்பெரும் கட்சின்னு சொல்லி இருந்தால் அவர் தானா கூப்பிட்டுருக்கணும். ஆனால் எடுத்த உடனே காங்கிரஸ் சேர்த்துட்டார். சோ இப்ப G2 சிக்கல் வந்தால் அது மாப்பிள்ளை சார் வரைக்கும் போகும். அவங்க 5ஆம் தேதியே திரு இபிஎஸ்ஐ திரு ஆதவ் அர்ஜுனா ஒரு வக்கீல் வீட்டுல சந்திச்சு ஆதரவு கேட்டப்ப அவர் பிடி கொடுத்தார். தாவேகாவிற்கு 34% ஓட்டு இருக்குன்னு ஜனம் டிவி சொல்லிச்சு. நீங்க தினம் சுத்துற இடத்துல மக்கள் மூட உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்க என்ன பண்றீங்க? மெய்வர மாற்றம் வரும். இன்றைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி வந்துட்டு எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு நம்ம கண்கூடா பார்த்துட்டு தான் இருக்கோம். மறைந்த காமராஜர் அவரை போல சொல்லில் அல்லாமல், அதாவது என்ன செய்யறோம் அப்படிங்கிற சொல்லி இல்லாம செயல்ல காட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய மெத்தடை இவர் ஃபாலோ பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஏன்னா மௌனமாவே இருந்துட்டு சாதிக்க நினைக்கிறாரு. இப்ப இருக்க ஆட்சி முறையில வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நிர்வாக குளறுபடிகள் இருக்கு, சவால்கள்லாம் இருக்கு. அது எல்லாத்தையுமே வந்துட்டு மௌனமா இருந்தே சாதிக்க நினைக்கிறாரா திரு ஜோசப் விஜய் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, காமராஜரோட கம்பேர் பண்ண வேண்டாம். பட் கண்டிப்பாக தமிழக மக்கள் இதுவரை யாருக்கும் கொடுக்காத அளவுக்கு எந்த கூட்டணியும் இல்லாம 35% ஆதரவு கொடுத்திருக்காங்க. எம்ஜிஆர் 77 ஒரு முழு சட்டசபையை சந்தித்த பொழுது அவரோடு மார்க்சிஸ்டும் ஃபார்வர்ட் பிளாக்கும் சேர்ந்து இருந்து 32% தான் வாங்கினாங்க. ஸோ இவர் ஆனா கூட்டணி இருந்ததுனால மெஜாரிட்டி வந்துச்சு. அப்ப 4 முனை போட்டி இருந்தது. பட் இவர் உங்களுக்கு எந்த கூட்டணியுமே இல்லாம 108 சீட்டு ஜெயிச்சிருக்காரு. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 13 சீட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 5000 ஓட்டு இருந்தா ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டியே வந்திருக்கும். அந்த இதுல இவரும் ஒரு ஓட்டுல ஜெயிச்ச சீட்டும் இருக்கு. பட் சோ மக்கள் இந்த முறை ஒரு பெரிய மாற்றம் வேண்டும் என்று கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர் உறுதிமொழி எடுத்துக்கிட்டப்ப அந்த நேரு ஸ்டேடியத்துல ஆண்டவன் மீது ஆணையாக அதை பார்த்து படிக்கணுங்கிறதான் விதி. ஆனால் அதை முழுமையா கவர்னர் சுட்டிக்காட்டியும் அவர் தெளிவா மனப்பாடம் பண்ணிட்டாருங்கிறதுனால அவர் விட்டார். அப்ப காட்டிய உறுதி மக்களுக்கு ஆகா நம்ம கரெக்டான ஆளை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு பண்ணிருக்கு. பட் சிக்கல் எங்க வருதுன்னு சொன்னால், இவர்களிடம் உள்ள எம்எல்ஏக்கள் பெரும்பாலானோர் புதுமுகங்கள், அனுபவம் இல்லை. ஸோ இது அந்த ஒரு சிக்கல் இருக்கிறது. ஸோ அதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். எதுவுமே நம்மளே ஒரு விஷயத்த புதுசா ஒரு ஆபீஸ்க்கு போனா புரியறதுக்கு டைம் ஆகும். அது பண்ணணும். அதே போல பிரச்சாரத்துக்கு கூட போக தயங்கியவர் இப்ப தினசரி ஆபீஸ் முழு நேரம் செலவு பண்றாருங்கிறது. எப்போ சார் அவர் போக தயங்கினாரு? இல்ல 2.5 வருஷத்துல மொத்தமே 20 இடத்துக்கு கூட போயிருக்காரு. சில மாவட்டங்கள் அவர் போக கூட இல்ல. நான் சொல்றது அவர் ஷார்ட் டைம் இருந்ததுனால பல சிக்கல்கள் அவர் கட்சி ஆரம்பித்த விக்கிரவாண்டி மாநாடு முதல் மார்ச் ஏப்ரல் 21 வரைக்கும் ஒரு 7-8 மாவட்டங்களுக்கு நுழைய கூட இல்லை. இல்ல நான் தான் சொல்றேன். அது அது ஸ்ட்ராட்டஜியா எப்படி வேணா வச்சுக்கலாம். சரி, மக்களை பொறுத்த வரைக்கும் இவர் வரணும்னு நினைக்கணும். ஈவன் 2016 தேர்தல்ல ஜெயலலிதா மொத்தமே 6 கூட்டம் தான் போட்டாங்க. அவங்க அப்பயே உடல்நிலை மோதமா போய் ரொம்ப மெதுவா நடப்பாங்க. மொத்தமே 6 கூட்டம் தான் போட்டாங்க. சோ அது பிரச்சனை கிடையாது. மக்கள் இவரை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆனா அதுக்கப்புறம் நடந்ததை பாருங்க. இவரை வரவிடக்கூடாது என்பதற்கு ஜனநாயக படுகொலையின் உச்சமாக முதல்ல என்ன, அதாவது டீப் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவில் இருந்து சில தொழிலதிபர்கள் உலகம் முழுவதும் தன் கையில் வைக்க வேண்டும் என்பதற்காக நிலையான ஆட்சிகள் இருக்கக்கூடாது. பக்கத்துல இலங்கையில நடந்ததாக இருக்கட்டும், பங்களாதேஷ், நேபாள் இதெல்லாம் சிதைவதற்கு அந்த டீப் ஸ்டேட், ஜார்ஜ் சோரோஸ் போன்றவர்கள் அவங்க என்ன பண்றாங்க, இங்க சென்னையில் உள்ள ஒரு ஆங்கில பத்திரிகை தலைவரை கூப்பிட, சரி விஜய்க்கு மாற்றாக இன்னொரு நடிகர் சூப்பர் ஸ்டார் தலைமையில் ஆட்சி, அதுல திமுக அதிமுக இணையுங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணி விஜயை போய் ஸ்டாலின் வீட்டுக்கு ரஜினி போய் பாக்குறாரு. அதை இபிஎஸ் ஏத்துக்கலன்னு ஒண்ணு, ஆட்சிக்கு விஜய வரக்கூடாது, அப்ப நாங்க வெளியில இருந்து கொடுக்கறோம். இதுக்கு கம்யூனிஸ்ட் ஒத்துக்கல. விஜய் நடுவுல ஒரு சின்ன தவறு என்ன பண்ணிட்டாருன்னா, கவர்னருக்கு கொடுத்த லெட்டர்ல தனிப்பெரும் கட்சின்னு சொல்லி இருந்தால் அவர் தானா கூப்பிட்டுருக்கணும். ஆனால் எடுத்த உடனே காங்கிரஸ் சேர்த்துட்டார். நீங்க நான் தனிப்பெரு கட்சின்னு சொல்லணும், இல்ல எங்கிட்ட 118 அறுதி பெரும்பான்மை இருக்கு. இது ரெண்டும் இல்லாம குழப்பினதுனால அறுதி பெரும்பான்மை வர வரைக்கும் இழுக்க வேண்டி இருந்தது. ஆனால்
இதுவும் தமிழருடைய நலம்ங்கிற மாதிரி இவங்க எந்த லெவலுக்கு இறங்குவாங்க ம். அப்படிங்கிறதும் புரிஞ்சுது. சோ இந்த இபிஎஸ் தலைமையில் ஆட்சி வெளியிலிருந்து திமுகங்கிறதை ம். கம்யூனிஸ்டுகள் ஏத்துக்காம உடனே லெட்டர் அனுப்பிச்சிட்டாங்க. ம். இப்போ 117 வந்துருச்சு, 112 16 வந்துருச்சு. இன்னும் 2 விசிகாவும் இவங்களும் கொடுக்கணும். போய் அந்த நிமிடத்தில் மீண்டும் இன்னொரு டீப் ஸ்டேட் ஐடியா, ஒரு தலித் சீஃப் மினிஸ்டர்னு ஓட்டி ஐயுஎம்எல் நாங்க இல்லன்னே அறிக்கை விடுறாங்க. இவர் இன்னும் நாங்க லெட்டர் ரெடி பண்ணலன்னு ஏதோ சொல்லி திருப்பி 2 நாள் இழுக்கிறாங்க. அது எல்லாமே நம்ம கண்கூடா பார்த்துட்டு தானே சார் இல்ல நடந்த இது சில என்ன விஷயங்கள் எல்லாம். புரியுதுன்னா, ம். மக்கள் இந்த மேண்டேட் நாங்க 200க்கு மேலதான் எங்க கவுண்டே வரும் அப்படின்னு சொன்ன திமுக அந்த அளவுக்கு குறைஞ்ச பின்னும் மக்களுடைய மேண்டேட்டை அழிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு முயன்றார்கள்ங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப நடக்கிறது அதை வச்சுதான் சொல்ல முடியும். ம். ம். சோ இதையெல்லாம் பண்ணிட்டு இவர் ஏத்துக்கிட்டார். ம். சோ நான் இன்னும் சொல்ல போனால் 5ஆம் தேதியே ம். திரு இபிஎஸ்ஐ திரு ஆதவ் அர்ஜுனா ஒரு வக்கீல் வீட்டுல சந்திச்சு ஆதரவு கேட்டப்ப அவர் பிடி கொடுக்கல. அதன் பிறகுதான் செங்கோட்டையன் மூலமாக வேலுமணி இவங்களெல்லாம் கண்டெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட 36 அதிமுக எம்எல்ஏக்கள் இந்த பக்கம் வந்து அது 2/3 மேல வருது. சட்டப்படி சரி. சார் இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு சின்ன டவுட் என்னன்னா, பிரச்சார டைம்ல வந்துட்டு தலைவர் விஜய் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு பக்கம் தீய சக்தி, இன்னொரு பக்கம் ஊழல் சக்தின்னு சொன்னாங்க. அப்புறம் எதுக்கு சார் ஊழல் சக்திகிட்ட போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இவர் ஆதவ் பேசினாருன்னு இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா? அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்னு நினைக்கிறீங்களா? இல்லம்மா, இந்த பேச்செல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன வேணா பேசலாம். இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இன்னொன்னு வேற விதமா யோசிங்க. ம். மக்கள் நமக்கு நம்மளே ஆட்சி பண்ணணும்னு கொடுத்துட்டாங்க. வி ஆர் ஃபாலிங் ஷார்ட். அப்படி பார்த்தாலும் தீய சக்தியோடு வாங்கின ஓட்டு தான் காங்கிரஸாக இருந்தாலும் சிபிஐ சிபிஎம் இருந்தாலும். சோ இது எல்லாம் எலெக்ஷனுக்கு இல்ல அவங்களே தானே விருப்பப்பட்டு வந்தாங்க. இல்ல எப்படி இல்லையே, இவங்க லெட்டரே அபிஷியலா லெட்டரே அனுப்பிச்சாங்க. இதெல்லாம் இந்த பக்கமும் பேசலாம், அந்த பக்கமும் பேசலாம். நான் சொல்றது ம். மக்கள் இந்த மேண்டேட்டை கொடுத்துட்டாங்க. இதுக்கு ஷார்ட் ஆறதை எப்படி பண்ணலாம்? இப்ப இந்த 2 கட்சி இதுல என்னன்னா, நான் இதுல இன்னொன்னுமே சட்ட சிக்கலே சொல்றேன். இது வழக்கு போடணும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் என் நண்பர்கள் மூலமாக. ஏன்னா என் பேர்ல போட விட மாட்டாங்க. நான் சொல்றது கவர்னருக்கோ இல்ல ஜனாதிபதிக்கோ நீங்க இந்த தலைவருக்கு நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கிறோம்னு சொன்னாதான் ஏத்துப்பாங்க. ம். ம். அப்படி கொடுத்துட்டா அந்த 118 120ல இருந்து 3ல 2 பங்கு தான் எடுக்கணுமே தவிர 2 கட்சியும் பார்க்க கூடாதும்ப. இப்ப சிபிஎம்மோ சிபிஐயோ காங்கிரஸ் 5 பேர் நான் திருப்பி விலகுறேன்னா நீ மொத்தத்துல நீ உனக்கு தகுதி நீக்கம்னு வரணும். ஏன்னா அவரு கவர்னர் இந்த இதுன்னு இல்ல. இப்ப மோடிக்கே கூட 242 தான் வந்து அவருடைய கட்சி இருக்கு. மீதி 50 மற்ற என்டிஏ கட்சிகள். நான் சொல்றது அவங்க எல்லாருமே நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கிறோங்கிறப்ப தட் ஷுட் பி டேக்கன் அஸ் அ சிங்கிள் என்டைட்டி. சோ இப்ப இவருக்கு 120 பேர் கொடுத்துட்டாங்கன்னு லெட்டர் கொடுத்தாச்சுன்னா அவங்க வெளியில போனா அதுல 3ல 2 பங்கு என்டைட்டியா தான் பார்க்கணும். ஏன்னா அதனாலதான் இவங்களுக்கு ஆளுங்கட்சிங்கிற பெஞ்சில உட்கார வைக்கிறாங்க. சோ இது மாத்தினா இந்த சிக்கல்கள் அடங்கும். என்ன சிறு கட்சி 2 எம்எல்ஏ 1 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு பண்றது. சோ இதுல அவரை பொறுத்த வரைக்கும் நல்ல மெஜாரிட்டி இருந்தா நல்லதுங்கிறதுனால இபிஎஸ் தான் அபிஷியலாக அன்அபிஷியலாக இபிஎஸ் முழு அதிமுகவை கேட்டார். அவர் இப்ப பிடி கொடுக்காம நான் எல்லாம் என் கையிலேயே ஆளுங்க இல்ல. ஒருத்தர் கன்னியாகுமரியில ஜெயிச்சிருக்காரு, ஒருத்தர் திருத்தணியில ஜெயிச்சிருக்காரு, இங்க ஆலங்குளத்துல ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு, நான் ஒவ்வொருத்தரையும் கேட்கணும் அப்படின்லாம் சொல்லி அவர் பிடி கொடுக்காம போன உடனேதான் செங்கோட்டையனும் ஆதவும் பேசிட்டு வேலுமணி, ஏன்னா செங்கோட்டையன் வந்து கிட்டத்தட்ட கொங்கு பகுதியில் இருக்கிற அத்தனை எம்எல்ஏக்களும் இவரால் அரசியலுக்கு கொண்டு வந்து இல்ல வளர்க்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. சோ அதனால செங்கோட்டையன் வேலுமணியை கேட்க, எனக்கு கோயம்புத்தூர்ல நான் ஒத்தந்தான் ஜெயிச்சேன், தாவேக்காலையில் கோவை அடித்து செல்லப்பட்டது, நீங்க சண்முகத்தை பாருங்கன்னு சொல்லி பண்ணிருக்காங்க. ஆனால் இப்ப மீண்டும் தூண்டல்ல அது 25 பேர் ஆதரவு கொடுத்துட்டாங்க சட்டப்படியாக. சோ இப்ப அந்த 25ன்னு வந்தப்ப அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு வந்து இது நாங்க தான் இது எம்எல்ஏக்கள் கூடி தேர்ந்தெடுத்தோம், கொறடா நாங்க போட்டாங்கிறாங்க. இல்ல அது செல்லாது, அதுக்கு ஒரு தீர்ப்பை காட்டுறாங்க. பட் 1970 தீர்ப்பு, இவங்க வந்து 2024 தீர்ப்பு காட்டுறாங்க, அதுபடி கட்சிக்கு தான். சோ இப்ப இந்த நிலைமையில ஒரு 4 எம்எல்ஏவை வாங்கினாங்கன்னே சொல்றாங்க. அப்ப அங்க வந்து குதிரை பேரம் நடந்ததுன்னு சொல்ல வரீங்களா? ஒரு எம்எல்ஏக்கு எலெக்ஷன்ல நின்னு ஜெயிக்கணும்னு சொன்னா எவ்வளவு உழைப்பு கொடுக்கணும்னு தெரியும். அத்தனையும் கொடுத்துட்டு ஏன் ராஜினாமா பண்ணணும்? கண்டிப்பாக சில அஷூரன்சஸ் கொடுக்கப்பட்டிருக்கும் அதுல இதில். ஆனால் இது தப்பான்னு சொன்னால் மக்கள் கொடுத்த அந்த தீர்ப்பின் ஷார்ட்ஃபாலை உறுதி செய்வதற்கு செய்து கொள்கிறார். இத தமிழ்நாட்டுல ஒண்ணு எல்லா கெடுதலையும் ஆரம்பிச்சா அது முதல் ஆள் கருணாநிதியா தான் இருக்கும். 2009 அதிமுகவில் வெற்றி பெற்ற அனிதா ராதாகிருஷ்ணன் ரிசைன் பண்ணிட்டு திருப்பி திமுக டிக்கெட்ல ஜெயிச்சிருக்காரு. அதே டயத்துல
கம்பத்துல கம்பம் ராமகிருஷ்ணன் மதிமுகல இருந்து ரிசைன் பண்ணி இங்க ஜெயிச்சிருக்காரு. சோ இது வந்து திமுக தொடங்கி இருக்கு. அதன் பின்னால வேற சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகள் கட்சி தாவல் ரொம்ப உறுதி செய்த பிறகு கர்நாடகால பாஜக எதியூரப்பா வந்து காங்கிரஸ்ல ஜெயிச்சவங்க எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு தாமரையில ஜெயிக்க வைப்பாங்க. இதையே மத்திய பிரதேஷ்லயும் பண்ணியிருக்காங்க. சோ இது இவங்க முதல் தடவை இல்லை, இதுவும் இல்லை, காலகாலமா நடக்கிற ஒரு விஷயம் சொல்ல வரீங்க. எப்ப கட்சி தாவல் சட்டத்துல இந்த சிக்கல் வந்துருச்சோ இதுக்கு மாற்றாக பண்ணிட்டாங்க. சோ என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே, முழுக்க ரைட்டுன்னு சொல்ல முடியாது, பட் அரச தர்மம்னு ஒண்ணு இருக்கு. சார், இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்போ டிவிகே வந்து 108 சீட்டு வெற்றி பெற்றாங்க. இவங்க டிஎம்கேவும் ஏடிஎம்கே ஒரு குறைந்த அளவுல வெற்றி பெற்றாங்க. 47 குறைந்தது. அதுல ஒரு பிளான் ஒண்ணு போட்டிருந்தாங்க, நீங்க நம்ம எல்லாருமே கண்கூட. ஏன்னா கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்றதுக்காக திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து எடப்பாடி ஐயாவும் நீங்க முதல்வரா இருங்க அப்படின்னு திமுக ஒரு சொன்ன மாதிரி பச்சை கொடி காட்டின மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்களே, இது வந்துட்டு எப்படி பார்க்கப்படுதுன்னா திமுகவுடைய உள் சதியோ அப்படிங்கிற மாதிரி சில பேர் இல்ல கவர்னர் ஆட்சிலாம் இல்ல, அவங்களுக்கு வந்துடக்கூடாது. அது வந்து அப்புறம் சொல்ற வார்த்தை. அவங்களுக்கு கடந்த ஆட்சியில் எவ்வளவு ஊழல் நடந்து வேற ஒண்ணு வேணா KN நேரு பேர்ல 3 வழக்குகள் கிடி போடணுங்கிறத தள்ளி வச்சிருக்காங்க. சோ இந்த வழக்குகள்லாம், அதாவது இப்ப PM ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற அந்த வீடு கட்டும் திட்டம், அந்த திட்டத்துல கலெக்டர்களுக்கு அபிஷியலாக CM செல்ல இருந்து போயிருக்கிற லெட்டர்ல எந்த வழக்கையும் கட்டி கொடுக்காமயே கொடுத்த மாதிரி எல்லாம் கடன் கொடுத்திருக்காங்க நூற்றுக்கணக்குல. இது எதையுமே ஊழல் பிரிவில் போடாதீர்கள் இருக்காங்க. ஏன்னா ஊழல் பிரிவில் வழக்கு போட்டால் இடி உள்ள வந்துடும். எப்படி பாஜக உள்ள வந்துரும்னு எலெக்ஷன்ல பண்ணாங்களோ, இடி உள்ள வந்துடா. ஈவன் KN நேரு விஷயத்திலேயே எப்படி வந்தாங்கன்னு சொன்னால், பேங்க்ல வாங்கின கடனை ஏமாத்திட அதனால இருந்த FIRனால வந்தாங்க. சோ ஒரு பேங்க் கடன் FIRக்கு போனப்பதான் ஒரு 2500 பேருக்கு 25 இருந்து 35 லட்சம் ரூபாய் BE படிச்சவனுக்கு வேலை கொடுக்கறதுக்கு பண்ணாங்க. அதுல அட்லீஸ்ட் ஒரு 150 பேருக்கு கொடுத்ததற்கு தெளிவான ஆதாரங்கள், பேங்க் டிரான்ஸ்ஃபர்ல இருந்து வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் வரைக்கும் எல்லாமே. அதே மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட் டிரான்ஸ்ஃபருக்கு, அதே மாதிரி பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லிக்கிட்டு கான்ட்ராக்டுக்குன்னு சொல்லி 3 இது அங்க. இது வந்து இடி உள்ள வராம தடுக்கணும். ஸோ செந்தில் பாலாஜி கேஸ்ல CBIக்கு போகணும்னு இப்ப போயிடுச்சுன்னு வந்துடும். ஸோ இந்த இடிய உள்ள வராம தடுக்கிறதுக்காக நம்ம ஆளு உள்ள இருந்தா வராது. இப்போ ஒண்ணு வேணாமா, போன ஆட்சியில திமுக 5 வருஷத்துல DVACன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க, லஞ்ச ஒழிப்பு துறை. அந்த துறை சார்பாக 1000 ரெய்டுகள் நடத்தப்பட்டது. ஒரு 12 முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் வீடுகள், நண்பர்கள், அலுவலகங்கள் எல்லாமே ரெய்டு போனாங்க. ஆனா 3 பேர்ல தான் கேஸ் போட்டாங்க. அதுல ஒரு ஆள் கேஸ ஒரு எலெக்ஷனுக்கு 2 மாசம் முன்னாடி வாபஸ் வாங்கிட்டாங்க. ஏன் அது? விஜயபாஸ்கர்னு சொல்லிட்டு, விராலிமலை விஜயபாஸ்கர், அவர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர். அவர் வந்து வேல்ஸ் பல்கலைக்கழகத்துக்கு மெடிக்கல் காலேஜுக்கு NOC கொடுக்கறதுக்காக லஞ்சம் வாங்கினார்னு வழக்கு. அதை வச்சுக்கிட்டு இடி லெட்டர் எழுதுறாங்க. அப்ப ரெய்டு பண்ணப்போ ஒரு டாக்குமெண்ட் பல்லாவரத்துல திரு வேல்ஸ் ஐசரி கணேஷுடைய மனைவி பேரில் இருக்கும் நிறுவனத்துக்கு சொந்தமான லேண்ட G2க்கு வித்திருக்காங்க. ஆர்த்திங்க தான் அவங்க ஒய்ஃப் பேரு, அவங்க பேர்ல இருக்கிற ஒரு கம்பெனி. சோ இப்ப G2ல சிக்கல் வந்தால் அது மாப்பிள்ளை சார் வரைக்கும் போகும், அவங்க போகும். சோ அதனால இந்த FIR க்ளோஸ், இவர் பேர்ல இருக்கிற FIR க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சோ மத்த 2 பேர் சேவூர் ராமச்சந்திரன், இன்னும் யாரோ ஒருத்தர் பேர்ல தான் இப்ப FIR இருக்கு. சோ விஜய் வந்தால் இந்த வழக்குகளை எல்லாம் போட்டு விடுவார். சோ இதை நீர்க்க வச்சுட்டு உடைக்கிறதுக்காக. சோ இதுவே இன்னொன்னையும் உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம், இதை உடைக்கிறத திருப்பி வந்துருவோன்னு தைரியம் தான் அப்ப பண்ணிருக்க வேண்டாம்ல. சோ ஜெயிக்க மாட்டோங்கிறது அவங்களுக்கு அப்பயே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. டிஎம்கே காரங்க அப்பயே நம்ம ஜெயிக்க போறதுன்னு தெரிஞ்சிருக்கு. ஆமா, இது பிப்ரவரி மாசம் பண்ணது, ஏப்ரல்ல எலெக்ஷன், சரியா? சோ இது மாதிரி பண்ணிருக்காங்க. சோ விஜய் உள்ள வந்துட்டால் இவங்க பண்ணின இடத்தை எல்லாத்தையும் நோண்டி வழக்கு போட்டால் இவர்கள் அடுத்த தன் வாழ்நாள் முழுவதும் கோர்ட்டுக்கு அலைவதோ அல்லது சிறை செல்வதோங்கிற சிக்கல் வரலாம். ஆனா முன்னாள் முதல்வர் வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை ஒண்ணு கொடுக்குறாரு. என்னன்னா, டிஎம்கே வந்துட்டு படுதோல்வி அடைஞ்சது, அது யார் காரணம் என்ன காரணம் நான் விசாரணை பண்ண போறேன், இது வந்து எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தோல்வியா இருக்குன்னு ஒரு அறிக்கை ஒண்ணு கொடுத்துட்டாரு. இம்மா கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைம்பாங்க. இப்ப இன்னும் நீங்க இதுல பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் நீங்க பார்த்தா சென்னையில 16 சீட், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், இந்த 4 சேர்ந்தா 39 சீட்டு. இந்த 39ல போன முறை 38 திமுக ஜெயிச்சு, இந்த முறை
ஒண்ணு அதிமுக. போன முறை மதுராந்தகம் மட்டும் அதிமுக. இந்த முறை மதுராந்தகமும் திருத்தணியும் அதிமுக ஜெயிச்சிருக்கு. இவங்க திமுக இந்த முறை சேப்பாக்கமும் இதுவும் ஹார்பர் மட்டும் ஜெயிச்சிருக்காங்க. இங்க நீங்க தினம் சுத்துற இடத்துல மக்கள் மூட உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்க என்ன பண்றீங்க? சோ இதுக்கு யார காரணம் கொள்றதுங்கிறதெல்லாம் இன்னும் சொல்ல போனால் ஆகஸ்ட் 2025 நானும் அது பெருசா நம்பல. என்னுடைய பொசிஷனே சொல்லிடுறேன். தாவேகாவிற்கு 34% ஓட்டு இருக்குன்னு ஜனம் டிவி சொல்லுச்சு. தனியார் தொலைக்காட்சி. நான் சொல்றது பிஜேபி ஆதரவு சேனல். சோ அவங்க ஒரு ஏஜென்சியோட எடுத்த சர்வேல இது இவங்க சில இதுல கோவை இங்க எல்லாமே கோவை இல்ல சென்னை மற்றும் ரீஜன்ல 34, மத்த இடத்துல 20 வராங்க. பட் இந்த 34ங்கிறது அவங்களோட பீக்கா இருக்கும், குறையும். திமுக 30ன்னே அப்ப வந்துச்சு. பட் எல்லாரும் என்ன நினைச்சாங்க, திமுக வளரும் தாவேகா குறையும் அப்படின்னு நினைச்சாங்க. பட் ரிவர்ஸ் அவங்க ஹெல்டப் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லா ஓரளவுக்கு வளர்ந்துருக்காங்க. சோ இதுல என்ன பண்ணியிருக்காங்க சொல்லுங்க. கடந்த 5 வருஷம் ஓகே, நான் திமுக எதிர்ப்பாளர்னே வச்சுக்கோங்க, என்னையே விட்டுருங்கம்மா. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், ஆங்கர்ல கேமரா அவருமே சொல்லட்டும். கடந்த 5 வருஷத்துல திமுக என்ன நல்லது பண்ணுதுன்னு சொல்லுங்க. சார், மகளிருக்கு இலவச பேருந்து கொடுத்திருக்காங்க. காலேஜ் போற பசங்களுக்கு வந்து மாசம் ஒரு ஊக்கத்தொகை கொடுத்திருக்காங்க. மகளிர் உதவி தொகை அதை நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் நிறைய மருத்துவத்துறையில நிறைய ஃபெசிலிட்டி கொடுத்திருக்காங்க மக்களுக்கு. இதுல நம்ம ஒன் பை ஒன்னா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமே. சரி, ஓகே, நீங்க சொன்ன ஒண்ணுக்காக வரேன். பஸ் பாஸ், இது மகளிர் இலவசம், இது ரெண்டும் எந்த கட்சி வந்தாலும் கொடுக்குங்கிறப்ப திருப்பி அவங்களுக்கு தான் போடணும்னு அவசியம் இல்லை. இதுவும் முதல் முறை கொடுக்கல. மத்த நீங்க சொன்ன மத்த இது முதல் முறை தானே சார்? மகளிருக்கு இலவச பேருந்து முதல் முறை. ஆமா, இது டெல்லியில ஆம் ஆத்மி ஆரம்பிச்சு பல்வேறு மாநிலங்கள்ல வந்து தமிழ்நாட்டுல இல்ல, நான் சொல்றது பல்வேறு மாநிலங்களில் வந்தது. இன்னொன்னு, ஒரு முறை கொடுத்து விட்டால் அதை எடுக்க முடியாது. தப்புன்னு சொன்னாலும் இப்ப 100 யூனிட் கரண்ட் ஃப்ரீ 2 மாசத்துக்கு, அது 200ன்னு மாத்திருக்காரு இப்போ. சரியா? இப்ப 100 எல்லாருக்கும் தேவையா? கமர்ஷியலுக்கு கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ரெசிடென்ஷியல்லையே ஃப்ரிட்ஜு, ஏசி வச்சிருக்கிற எல்லாருக்கும் தேவை. ஸோ தேவையானவங்களுக்கு கொடுத்தா போதும். அதுதான் முக்கியம். ஸோ இப்ப இந்த இலவசம் எங்க இருந்து கொடுக்கணும்? இல்லாதவங்கிட்ட இருக்கிறவன்ட்டு இருந்து எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். பட் தமிழ்நாட்டுல காசு இருக்கா? கஜானா காலி வந்தோடனே நம்ம முதல்வர் சொல்லிட்டாரு. இல்ல, இவர் சொல்ல வேணாம், திமுக வந்தோடனே அதானே சொல்லிச்சு. அவங்களும் வெள்ளை அறிக்கை ஏமா, நீங்க இப்ப யூடியூப்ல வேலை செய்றீங்க, சரியா? ஒரு பேச்சுக்கு உங்களுக்கு 30,000 ரூபாய் வருது. நீங்க தான் ஒன்லி எம்ப்ளாயி, சம்பளம் என்பவர்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வீட்டு வாடகை 18,000 ரூபாய், இந்த செலவு அப்படி இப்படின்னு போட்டு 40,000 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க அன்றாட செலவுக்கு 10,000 ரூபாய் இருந்த மாசத்துக்கு 10,000 ரூபாய் கடன் வாங்கினாதான் பண்ண முடியும். ஏற்கனவே இருக்கிற கடனுக்கு இன்னொரு 10,000 கட்டணும்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களை வீட்டுல இருந்து உங்க சாமான தூக்கி வெளில போட்டு அனுப்பிச்சிருவாங்க. சரியா? தமிழ்நாட்டுடைய போன பட்ஜெட் படியாக 47,000 கோடி வருமான பற்றாக்குறை, ரெவின்யூ டெபிசிட். அப்ப உப்பு புளி வாங்கறதுக்கு காசு இல்லை. பழைய வட்டி கட்ட வேண்டியது 75,000 கோடி. சோ வருஷத்துக்கு 1,10,000 கோடி கடன் வாங்கினால்தான் அன்றாட உப்பு புளி பருப்பியை நடத்த முடியும். சம்பளம் கொடுத்துட்டு இதை பண்ண முடியும். நீங்க சொல்றது இன்னொன்னு, ரோடு போடுறது இந்த மாதிரி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. இது லாங் டேர்ம் பெனிஃபிட். இப்ப ஒண்ணும் இல்ல, நாற்கர திட்டம்னு வாஜ்பாய் பண்ணார். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற பிரிகாலா இருக்கட்டும், இங்க இருக்கிற டிவிஎஸ்ஆ இருக்கும், இவங்க எல்லாம் மாருதிக்கு சப்ளை பண்றாங்கன்னா அந்த ரோடு தான் காரணம். அது மாதிரி ஏதாவது இவங்க பண்ணியிருக்காங்கன்னா கிடையாது. இது தேவையானவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. இந்த பஸ் பாஸ்ல ஒயிட் போர்டு நிக்கிற இடத்துலதான் காலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு 1,50,000 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற காலேஜ் பேராசிரியர் அதுல ஏறுறாங்க. அவங்க இல்லாட்டி ஆட்டோல போவாங்க. சோ யாருக்கு கொடுக்கணும்னு பார்த்து பண்ணணும். கிட்டத்தட்ட விஜய் இதுல இந்த 200 யூனிட் வர்றப்போ ஒரு சின்ன ஸ்லாப கொண்டு வந்திருக்காரு. எனக்கு அது பிடிச்சது. தொடர்ந்து பேசும் சார். நன்றி, வணக்கம்.